நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் உட்டன் கேசிங் அண்ட் கேப்பிங் ஒயரிங். இப்போ ஒயரிங்கில் ரெண்டாவது டைப் தான் இந்த உட்டன் கேசிங் அண்ட் கேப்பிங் ஒயரிங். இப்போ இதில் எந்த மாதிரியான கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த குறைந்த ஒரு லோ வோல்டேஜ் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த டைப் ஒயரிங்கில் விஐஆர் அல்லது பிவிசி இன்சுலேட்டரால் பண்ணப்பட்ட ஒயரை தான் பயன்படுத்தணும். இந்த கேசிங் அதுக்கப்புறம் கேப்பிங் அப்படின்னு ரெண்டு விதமான அந்த பார்ட்டில் இருக்குது. இப்போ கேசிங் அப்படிங்கிறது கீழே உள்ளது, கேப்பிங்கிறது அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பார்ட்டு தான் கேப்பிங். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் அதில் க்ரூஸ் பள்ளங்களை அமைச்சிருப்பாங்க. அந்த இதில் ஃபுல் பார்த்திங்கன்னா மரத்தால் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மல் என்ன மரத்தால் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய தேக்கு மரத்தால் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த கேசிங்கில் ஆப்போசிட் பொலாரிட்டி இருக்கக்கூடிய அந்த ஒயர் பார்த்திங்கன்னா வெவ்வேறு குரூவில், இப்போ 3 குரூ இருக்குது, இல்லை 2 குரூ இருக்குது, 2 பள்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு பள்ளத்தில் ஒரு பொலாரிட்டி உள்ளதான் வைக்கணும். ஒரே பள்ளத்தில் ரெண்டு ஆல்டர்னேட் பொலாரிட்டி உள்ளதை வைக்கக்கூடாது, சேம் பொலாரிட்டி உள்ளதை கூட வைக்கக்கூடாது. அதே சமயம் இந்த கேசிங்க்கு மேலே அதோட அகலத்திலேயே அது கேப்பிங் செவ்வக வடிவத்தில் அமைச்சிருப்பாங்க. இந்த கேப்பிங் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ மூலயமா அதை டைட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இப்போது அதை பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மரம் தேக்கு மரம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த தேக்கு மரம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்மூத்தாக அதை பாலிஷ் போட்டிருப்பாங்க. அதே சமயம் இது அரிக்காத அளவுக்கு, சீக்கிரமாக அந்த உட்டு அரிச்சு போகாத அளவுக்கு ஷெல்லாக் வார்னிஷ் பூசியிருப்பாங்க. இந்த வார்னிஷ் பார்த்திங்கன்னா அந்த உட்டை அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இருக்கும். அதே சமயம் இந்த ஒயரிங் ஈரமான இடங்களில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஈரத்தினால இந்த ஒயரிங் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேபிளோட எண்ணிக்கையை பொறுத்து, இப்போ எத்தனை கேபிள் நம்ம பயன்படுத்த போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேப்பிங் அண்ட் கேசிங்கோட சைஸ் மாறுபடும். இப்போ 2 ஒயர் தான் கொண்டு போகிறோம்னா அந்த 2 க்ளீட் உள்ள அந்த ஒயரிங்கை நம்ம அந்த கேசிங் கேப்பிங்கை பயன்படுத்தணும். இப்போ அந்த எத்தனை ஒயர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேசிங் கேப்பிங்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த ஒயரிங் பண்ணும்போது ஒரு சில ப்ரிகாஷன், ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டாகணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசிங்கோட மேல் பக்கத்தில் உள்ள பள்ளம் வழியாக நியூட்ரல் ஒயரும், அடிப்பக்கம் உள்ள பள்ளம் வழியாக பேஸ் ஒயரும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ கேசிங் கேப்பிங்கில் ஈரத்தன்மையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வார்னிஷ், அதாவது ஷெல்லாக் வார்னிஷ் நம்ம கண்டிப்பாக பூசியிருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேபிளோட இன்சுலேஷன் டேமேஜ் ஆகாமல் இருக்க ஒயரிங்கை செங்குத்தாக வரக்கூடிய அந்த மூலைகளை வளைச்சி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யணும். அதே மாதிரி ஒயரிங் சுவரில் கிராஸ் ஆகும்போது வாசலின் அப்படி இல்லைன்னா கான்கிரீட் பைப் மூலயமா அதை நம்ம கொண்டு போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேசிங் மற்றும் கேப்பிங் ஜாயிண்ட் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். அது ஃபினிஷிங் சரியாக இல்லைனாக்கா அதில் அந்த பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆப்போசிட் பொலாரிட்டி இருக்கக்கூடிய அந்த ஒயரை ஒரே குரூவில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதாவது ஃபேஸ் நியூட்ரலை ஒரே பள்ளத்தில் வைக்கும்போது ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து இந்த ஒயரிங்கோட அட்வான்டேஜ். இப்போ இந்த ஒயரிங்கோட ஆயுட்காலம் அதிகம். நம்ம ஏற்கனவே பார்த்த க்ளீட் ஒயரிங்கோட ஆயுட்காலம் 5 வருஷம்தான். இது அதுக்கு மேலேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒயரிங்கோட அந்த தோற்றம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் க்ளீட் ஒயரிங் அழகாக இருக்காது. இது கேபிளுக்கு போதுமான அந்த மெக்கானிக்கல் பாதுகாப்பு, மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன் இதில் கிடைக்கும். ஏன்னா நம்ம கேசிங் கேப்பிங் ஒயரை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுறோம். அதனால் ஒயருக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ். இப்போ கேசிங் கேப்பிங் மரத்தால் நம்ம பண்ணிருக்கிறதுனால அந்த தீ விபத்தினால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இதை ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். இப்போ ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு சூழ்நிலையாக தான் இருக்கும். அது சரியாக
சரியான ஒரு சூழ்நிலை இருக்காது. இப்போ இந்த ஒயரிங்கை வந்து நம்ம நிறுவுறது, இதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த ஒயரிங்கை வந்து நம்ம நிறுவனம் அப்படின்னா அதிக நேரம் தேவைப்படும். அதே சமயம் அதுக்கான திறமையான லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த கேசிங் கேப்பிங் ஒயரிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.